அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் மொழிக்காக ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றுகிறதாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ் மொழியை பற்றி அப்படியே வரிசைப்படுத்தி பேசிக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதா இரண்டாவது பாடுவதா அப்படிங்கிற பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் தான் பாடப்பட வேண்டும் சொல்லி ஒரு தனி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்குது. அரசின் சிறப்பு தீர்மானம். இந்த தீர்மானத்தில் நீங்கள் சொன்னீங்களா அப்படியே தமிழ் மொழியினுடைய பெருமைகளை சிறப்புகளை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் வாசிக்கிறார். சரி, தமிழ் மொழியோட பெருமைகளை எப்பவுமே மேடையில் அவர் பேசும்போது பார்த்துருக்குறோம். சில நேரங்களில் ஒரு மாதிரி பயங்கரமாக பேசுவார், சில நேரங்களில் அவருடைய இயல்பான அந்த மொழியில் பேசுவார். இப்போ தமிழ் பற்றி பேச போகிறார். தமிழை பற்றி பேசும்போது தமிழ் உணர்வுபூர்வமானது, தமிழ் நம்முடைய உள்ளத்துக்கு நெருக்கமானது, அதாவது தமிழுக்கு அமிழ்தென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நிகர் என்று பாரதிதாசன் பாடுறாரு. இப்போ உயிருக்கு நேரான தமிழை உயிரை பற்றி பேசணும். எப்படி பேசுவோம்? ஒரு உயிரை பற்றி பேசும்போது ஒரு உணர்வு வரும் இல்லையா? உயிர்ப்போட பேசணும். அப்படி பேசுவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஆளப்போறான் தமிழன் என்று பாட்டு பாடிய முதலமைச்சர், நீங்கள் வேற எதையாவது பற்றி பேசும்பொழுது, நீங்கள் ஒரு நிதி குறித்து கேட்குறாங்க, இல்லை ஒரு வேளாண் துறை குறித்து கேட்குறாங்க, இல்லை ஒரு கரும்பு சாகுபடி குறித்து கேட்குறாங்க, இல்லை ஒரு பரந்தூர் குறித்து கேட்குறாங்க, இல்லை ஒரு சிப்காட் குறித்து கேட்குறாங்க, இல்லை ஒரு தொழில் ஆந்திராவுக்கு ஏன் முதலீடு போச்சுன்னு கேட்குறாங்க. இதை கூட நீங்கள் ஒரு டிராஃப்டாக தயாரித்து கூட பேசலாம். இல்லை இப்போ ஒரு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்து எதிர்வாதங்கள் எடுத்து பேசுகிறாங்கன்னா அதை நீங்கள் பேசலாம். புதிதாக ஒன்றை பேசுகிற பொழுது எழுதி வைத்து பேசுவது தவறு இல்லை, ரெஃபரன்ஸ் எடுப்பது தவறே கிடையாது, மாற்று கருத்தை இல்லை. ஆனால் தமிழ் மொழியை பற்றி பேசும்போது கூட தமிழ் மொழியை பற்றி பேசுவதற்கு உங்கள் நாவில், உங்கள் உள்ளத்தில், உங்களுடைய மூளையில் எதுவுமே கிடையாதா? 4 வார்த்தை தமிழை பற்றி பேச முடியாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ் மொழிங்கிறது நம்மளோட வெறும் மொழிங்கிறது இணைப்பு பாலம் தான், அது எல்லா மொழியும் அப்படி தான், ஆனால் நம்மளுடைய மொழிங்கிறது ரொம்ப உணர்வுபூர்வமானது, தமிழ் மொழி ரொம்ப அது நம்ம தாய்க்கு நிகரானது, தாய் எப்படி நம்ம புனிதமாக பார்ப்போமோ அப்படி நம்ம தமிழ் மொழியும் புனிதமாக பார்க்குறோம். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் அப்படியே, அதாவது அதை பார்த்த உடனே சத்தியமாக சொல்கிறேன், நான் காலையில் 6 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் நடந்துட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு உற்சாகமாக உட்காந்து காலையில் 9 மணிக்கு டிவியில் உட்காந்தேன். அதை பார்த்துட்டு இருந்தேன். தமிழ் மொழிங்கிறது உணர்வுபூர்வமானது, தமிழ் மொழிங்கிறது உண்மையானது, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தூங்கி அப்படியே ஊற்றுது.